கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வானம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 தின் தர. விளக்கு என்ன எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன். அது உள்ளே எல்லாமே இருக்கு. அத்தை தீப்பெட்டி வச்சிட்டீங்களா? வச்சிட்டேமா, உள்ள எல்லாமே இருக்கு. சரிதா. ஆமா மது, நீ ஏதோ ஊருக்கு போயிருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க உங்க அம்மா. ஆமாத்த, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன், இன்னைக்குதான் வந்தேன். ஓ, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தியா மக்களே? சரி சரி, பாட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. சரிம்மா, என்னம்மா கையில பேக்கோட வந்திருக்க? அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா என்ன? ஆமாத்த, இப்பதான் வீட்டுக்கு போறேன், அப்படியே கோயில் போயிட்டு போலாம் தான். சரி சரிம்மா, சரி நீ போ. சரிதா. ஹே மது. சொல்லுங்க அத்தாச்சி. என்னடி ட்ரிப்லாம் முடிஞ்சிருச்சா? ட்ரிப்பா? ஆமா, ஊருக்குள்ள 10 நாளா ஆளே காணும். இப்ப பார்த்தா பேகம் கைமா வந்துட்டு இருக்க. அப்ப ட்ரிப் தானே போனேன். ஐயோ ஏன் அத்தாச்சி, நீங்க வேற. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால பாட்டி ஊருக்கு போயிருந்தேன். ஓகோ, பாட்டி ஊருக்கு போயிருந்தியா? சரி சரி. என்னடி பாட்டி ஊர்ல எப்படி இருந்துச்சு? ஃபுல் என்ஜாய்மெண்டா? ஐயோ அத்தாச்சி, நான் என்ன என்ஜாய் பண்றதுக்காக போனேன்? பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்கள பாத்துக்கிறதுக்காக போனேன். இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்காங்க அத்தாச்சி. சரி சரிடி, சரி ஒழுங்கா வீடு போய் சேரு. சரி அத்தாச்சி. டே நிர்மல், அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாடா? டேய், நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, நீ என் கூடவே தான் இருக்கா. சின்னடா நக்கலா? பின்ன என்னடா, நேத்துலாம் நீ என் கூடவே இல்ல, குத்துவலுக்கு காணப்பட்ட பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்க. டேய் சின்னடா, சுத்தலன்னு சொல்ல போறியா? டேய், நான் பாட்டி கூப்பிட்டாங்கன்னு தான் போனேன். அங்க போய் நிக்கும் போதுதான் அவளதான் வந்து பேசிட்டு இருந்தா. ஓகோ, அப்புறம்? டேய் சரிடா விட்ரா, இப்ப இந்த குத்துவலுக்கு எப்படி கொடுக்கறது எப்படின்னு என்ன கேட்டா? டேய், நீ சொன்னதுக்காக தான் குத்துவலுக்கு வாங்கறதுக்கே போனோம். சரிடா, நான் சொல்லிதான் போனோம், ஆனா எப்படி கொடுக்கறது என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நிர்மல், இந்த குத்துவலுக்கு நேற்று நைட்டே வாங்கிட்டு போயிட்டோம். இப்ப மார்னிங் ஆயிடுச்சு, இன்னும் இந்த குத்துவலுக்கு நம்ம கையில வச்சு சுத்திட்டு இருக்கோம். டேய், நைட் என்ன வராமல இருந்தோம்? நைட் அவ்வளவு மழை பெய்யும் போதும் நினைச்சிட்டு இங்க வந்து தானே, அவளுக்கு தான் பொறுப்பு இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. டேய், முடிஞ்ச கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதா, இப்ப என்ன பண்ணலாம்னு யோசி. என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரா நிர்மல், இப்படியே பேசிட்டு இருந்தேன் இந்த குத்துவலுக்கு கோயில் வாசல் வச்சு நான் கிளம்பிடுவேன். டேய் இருடா, தேடி தேடி கஷ்டப்பட்டு வாங்க குத்துவலுக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அவங்க வீட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். டே நிர்மல், அட்லாஸ் அந்த பொண்ணுங்க பேரா தெரியுமா? அவ பேரு ஏதோ தானே சொன்னான். சைலஜா. சரிடா, அப்படி பக்கத்துல போய் கேட்டு பார்க்கலாம். சரிடா. டே ரோஹித், சொல்றா. அங்க பாரு. ஷெங்கா, உனக்கு முன்னாடி பாடுறா. ஷென்னடா. ஷென்னவா? ஆமா, நீ தானே ஏதோ முன்னாடி பாருன. டேய், உனக்கு முன்னாடி நிக்கிறவ அந்த வாயாடி பொண்ணு மாதிரி இருக்கா பாரு. வாயாடி பொண்ணா? ஆமாண்டா. ஷாரடா சொல்ற? அதான்டா, அந்த 4 பொண்ணுங்கள்ல ரொம்ப வாய் பேசிட்டு இருப்பாளே. டேய், எனக்கு தெரிஞ்சு அந்த 4மே நல்ல வாய் பேசுறதுதான். நீ யார சொல்ற? உன்னை சேத்துல தள்ளி விட்டாளே, அவளதான். அவளா? ஆமா, நல்லா ஊத்து பாரு. சரியா தாச்சி, நான் போயிட்டு வரேன். ஆமா நிர்மல், வாய்ஸ் கூட அப்படிதான் இருக்கு. ஓ, வாய்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா, ஞாபகம் வச்சிருக்கேன். போட, அவளை கண்டாலே எனக்கு எரிச்சல் தான் ஆகுது. சரிடா, அதெல்லாம் விடு. அவளை கூப்பிடு, அவள்கிட்ட குத்துவலை கொடுத்துட்டு கிளம்பலாம். நானா? ஆமாண்டா, கூப்பிடு. என்னால கூப்பிட முடியாது. டேய் கூப்பிடுறா. இங்க பாரு நிர்மல், நீ தான் குத்துவல் வாங்கி கொடுக்குன்னு சொன்ன, சோ நீயே கூப்பிடு. டேய் என்னடா, அப்போல இருந்து நான் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன், நான் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நீ தானே வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன. ஷப்பா சாமி, நானே கூப்பிடுறேன்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கூப்பிடு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தாங்க. ஷேங்க. டேய். என்னடா, இவ்வளவு கூப்பிட்டதுக்கு அப்புறம் காதலி வாங்காத மாதிரி நின்று இருக்கா? அது ஒண்ணுடா, கொஞ்சம் செவிடு, அதனாலதான் அப்படி நின்று இருக்கா. செவிடா? ஆமாண்டா, செவிடுதான். நம்ம பேசுறதே காதல வாங்க மாட்டா, அவதான் பேசிட்டே இருப்பா. டேய், அதுக்குள்ள என்னடா இவ்வளவு விஷயத்த கேப்சர் பண்ணி வச்சிருக்கா? டேய், எனக்குதான் வேலையா? ஜஸ்ட் நான் பார்த்ததும் சொன்னேன், அவ்வளவுதான். ஓ அப்படி. சரி சரி சரி, நீ கூப்பிடு, கொடுத்துட்டு கிளம்பலாம். நான் எத்தனை தடவை தான் கூப்பிடுறது, இப்ப நீ கூப்பிடு. இங்க பாரு நிர்மல், இந்த குத்துவலுக்கு. டேய் இப்ப சாமி ஆரம்பிக்காதரா, நானே கூப்பிடுறேன். கூப்பிடு. ஹலோ, ஏங்க வாயாடி. வாயாடியா? என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களதான் கூப்பிட்டோம். ஆனா நீங்க ஏதோ வாயாடின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ சாரிங்க, ஆனா நீங்க வாயாடி தான், இருந்தாலும் உங்க பேர் தெரியாம அப்படி கூப்பிட்டு தப்புதான். எஸ்டே உங்ககிட்ட பேர் கேட்காம வந்துட்டோம், அதனாலதான் வாயாடின்னு. வாயாடியா?
நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஷப்பா இந்தாங்க. என்னது? பார்த்தா தெரியல? இல்ல தெரியுது, ஆனா இத எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? எதுக்குண்ணா? உங்களோட தானே? என்னோடதா? ஆமா இல்ல அப்படின்னா? ஆமா எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு என்னங்க ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கீங்க? எப்போதும் பேச ஆரம்பிச்சாலே தாம் தூம் தயத்தக்க தூம் தானே குதிப்பீங்க. இன்னைக்கு என்ன ஒரு சைலண்டா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா ரோஹித் திடீர்னு இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுறா? டே நிர்மல், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லைன்னு தோணுதுரா. இது இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லையா? என்னடா ஓடிட்டு இருக்கா? நல்லா மூஞ்ச பாரு, அவதான். டேய் நான் தான் சொல்றேன்ல, இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்ல. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கா? நல்லா பாரு, அந்த பொண்ணு தான் இது. டேய் நீ நல்லா பாருடா, அந்த பொண்ணு இல்லவ. டேய் உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா? உனக்கு தாண்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு, நல்லா பாரு. சரிடா, எதை வச்சு இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லங்கிற? அவ கண்ணத்தை பாரு, திருஷ்டி போட்டு வச்சிருக்காடா. டேய் ஆமாங்க, எனக்கு ஒரு டவுட். யார கேக்குறீங்க? என்னையவா? ஆமாங்க உங்களதான். என்ன? இல்ல நேத்து வரைக்கும் நான் பார்க்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நேத்தை விட அளவு கூடிச்சுன்னு வச்சுட்டு இருந்திருக்கீங்களா? திருஷ்டி போட்டா? நீங்க என்ன சொல்றீங்க? அதாங்க உங்க கண்ணு பக்கத்துல வச்சிருக்கீங்களே. அது திருஷ்டி போட்டு இல்லங்க, அது மச்சம். டேய் நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இல்ல சிவ வேற. எப்படிடா எப்படி வேற நம்புறது? அவள மாதிரிதான் அச்ச சிலைவிலும் இருக்கா. அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல. ஒருவேளை ட்வின்ஸா இருப்பாங்களோ? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, ஆனா இவ வேற. ரோஹித் உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஏன் இவ்வளவு பார்த்ததும் ஹார்ட் பீட்லாம் இப்படி ரேஸ் ஆகுது? கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வானம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே. சிவரண்ண திடீர்னு இப்படி பாக்குறாரு. இவங்க யாருன்னே தெரியல. மது, இதுக்கு மேலே உங்ககிட்ட நின்று பேசினா ரொம்ப தப்பாயிரும். இங்க இருந்து கிளம்புறதா உனக்கு பெட்டர். ஹலோ நீங்க வழி விடுங்க, நான் போகணும். ஹலோ இருங்க ஒரு நிமிஷம். இல்ல நீங்க வழி விடுங்க, நான் போகணும். போலாம் இருங்க. ஆமா உங்களுக்கு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? நான் தான் சொல்றேன்ல, நீங்க நகருங்க, நான் போகணும். சரிங்க இருங்க, நாங்க என்ன உங்களுக்கு கடிச்சா தின்ற போறோம்? சொல்லுங்க, உங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு யாராவது இருக்காங்களா? அதுவும் வாயாடியா? ஐயோ நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீங்க நகருங்க. டே நிர்மல் நகர்றா. வர்றா ரோஹித் நீ தானா? இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த குத்தோலுக்கு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு கொந்தளிச்சிட்டு இருந்தா. ஷிப்பேனுடா திடீர்னு சாஃப்ட் ஆயிட்ட. நான் தான் சொல்றேன் இல்லடா நகரு. டேய் அப்ப இந்த குத்தோலுக்கு என்ன பண்றது? அதை யார்கிட்ட வாங்கினமோ அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம். இப்ப நகரு. ஓ சார் அப்படி வரீங்களா? சரிடா சரி நகர்றா. சரிடா நகர்றேன். ஷிமா அடக்கத்தின் சிகரமே போங்க. மதோக்கா, மதோக்கா நில்லு. ஹிசை, மதோக்கா. ஹிசை, என்னாச்சு இசை? மதோக்கா சொல்லுடா, என்னாச்சு? அக்கா மீராக்கா. மீராவுக்கு என்ன? அக்கா நீ கூட வா. இசை என்னாச்சு? மதோக்கா நான் சொல்றேன்ல, நீ கூட வா. ஷிரடி இப்பதான் கோயிலுக்கே வந்த, சாமி கும்பிட்டுட்டு போலாம் வா. இல்ல இல்ல சாமியெல்லாம் அப்புறமா கும்பிட்டுக்கலாம், நீ வா. இசை உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா? சாமிக்கு பூஜை ஜாமெல்லாம் வாங்கிட்டேன், உடனே சாமி கும்பிட்டு போயிடலாம் வா. அக்கா சொல்றது கேளு, வா போலாம். இசை எங்கம்மா இவ்வளவு அவசரமா கூப்பிட்டு இருக்க? அக்கா சொல்றது கேளு, இப்ப உங்ககிட்ட தெளிவா சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல, நீ கூட வா. அப்படி என்னடி நடந்துச்சு? நீ வாக்கா, நான் சொல்றேன். ஹலோ சார். இந்தாங்க உங்க அக்காவோட குத்துவலுக்கு. சார் அது அது வந்து குத்துவலுக்கு நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப எப்படிங்க கிளம்புறோம். ஐயோ சார், என்னோட அவசர புரியாம பேசாதீங்க. என்னாச்சு? அது அது வந்து சார் உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? இசை நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க யாரு? அவங்க கிட்ட எதுக்கு பேசுற? அதோக்கா அது அது வந்து நேத்து சைலஜாக்கா குத்துவலுக்கு காண போட்டுருச்சு. குத்துவலுக்கு காணடிச்சிட்டாளா? ஆமாக்கா, நேத்து நம்ம ஊர்ல குத்துவலுக்கு பூஜை. சரி, அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்கக்கா. ஹெல்ப் பண்றதுக்குன்னா புரியல, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுக்கா. என்ன இசை இதெல்லாம்? தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? தெரியும்க்கா, மீனாக்கா கூட திட்டுச்சு. ஆனா சைலஜாக்கா ரொம்ப அழுதாங்களா, அதனாலதான் வேற வழி இல்லாம. சரி, ஆனா உங்ககிட்ட குத்துவலுக்கு எல்லாம் வாங்க வேண்டாம், நம்மளே பாத்துக்கலாம். அக்கா இப்ப குத்துவலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, இது நடந்தது வேற பிரச்சனை. என்ன என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கா, என்ன பிரச்சனையே சொல்ல மாட்டேங்கிற. நீங்க வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். ஹலோ இந்த குத்துவலுக்கு என்ன பண்றது? இசை குத்துவலுக்கு எல்லாம் வேண்டாம்னு சொல்லு. சார் எங்களுக்கு குத்துவலுக்கு எல்லாம் வேண்டாம். வேண்டாமா? ஆமா சார், எங்களுக்கு வேண்டாம். ஹலோ என்ன விளையாடுறீங்களா? நேத்து நைட் அவ்வளவு மழை பெஞ்சது, அவ்வளவு மழையிலையும் நனைஞ்சிட்டு போய் இந்த குத்துவலோட பேரை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா வேணான்றீங்க. எங்க அந்த குத்துவலுக்கு கண்ணாடிச்ச பொண்ணு? அவங்க எல்லாருமே பஞ்சாயத்துல நின்னுட்டு இருக்காங்க. பஞ்சாயத்தா? இசை நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, எல்லாரும் பஞ்சாயத்துல தான் இருக்காங்க. பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துனா? எங்க ஊர் நடுவால ஒரு ஆலமரம் மாடம் இருக்கும், அதுதான் பஞ்சாயத்து. அங்கதான் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இசை அக்கா நீ வா. வா போலாம். டே ரோஹித் சொல்றா, என்னடா இவ்வளவு பட்டு பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லிட்டு போறாளுங்க? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, அங்கதானே அந்த பொண்ணு இருக்கான்னு சொன்னா அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிடா வா போலாம்.
அம்மாடி மீரா, பெரியப்பா அழாதம்மா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நல்லதா? எதை பெரியப்பா நல்லதுன்னு சொல்றீங்க? இதோ இப்ப கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்து நைட்டு ஃபுல்லா ஒரு வயசு பொண்ணு நீ ஒரு வயசு பையன் கூட ஒரே ரூம்ல ஒரு நாள் நைட் ஃபுல்லா இருந்திருக்கா. அந்த நைட் ஃபுல்லா என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா நம்ம ஊரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும்யா, நல்லாவே தெரியும். இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நீ இப்படியா பேசுவ? நல்லா யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையை காப்பாத்தினதே இந்த பஞ்சாயத்து தான். ரொம்ப நன்றியா. என்னோட வாழ்க்கைய ரொம்ப நல்லாவே காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு வேற யாராலையுமே முடியாது. ரொம்ப பெருமையா இருக்குயா. இந்த ஊரை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு அழகா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்கல்ல. ஆமாடி மீரா. போதும் பெரியப்பா, போதும். யாரும் எதுவும் பேசாதீங்க. என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டீங்கல்ல. ஏ அம்மா, என் மாரியாயி அவ பேசுறத பத்தியா? அவ வாழ்க்கையே சின்ன பின்னமா போயிட்டான். ஆமாட்டி, என்ன பேச்சு பேசுறா பாரு. இதெல்லாம் இவளை சொல்லி குத்தம் இல்ல. இவளை பெத்து வளர்த்தாவளே ஆயும் அப்பனும் அவங்கள சொல்லணும். பொம்பளை புள்ளனா பொம்பளை புள்ள மாதிரி அடக்க ஒடக்கமா வளர்த்திருக்கணும். அப்படியா இவளை வளர்த்தாவ? ஏதோ ஆம்பளை பைய கணக்கா அங்கே இங்கேயும் சுத்திட்டு தெரிஞ்சால. அதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறா. ஆமா மரியாயி, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். இந்த குட்டிக்கெல்லாம் நல்லா வேணும். இந்த பையன் யாரு என்ன எந்த ஊருக்காரன்னு கூட தெரியல. ஆனா பாரு, அந்த பையன் கூட போய் ஒரு நாள் நைட்டு புள்ளா இருந்திருக்கா. ஏதோ அந்த புள்ள ஏதோ நல்ல புள்ளையா இருக்க போய் கழுத்துல தாலியை கட்டிவிட்டான். இத வேற பையலா இருந்தான்னு வையி அவ்வளவுதான். இத்தனை நாள் தான் ஆம்பளை பையன் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா. இனிமேல அதை அடங்குறாளான்னு பாப்போம். அடங்கிட்டாலும் சிவ மட்டும் அப்படி, இவ கூட சுத்துற எல்லாம் அப்படிதான். ஷேப்பா தம்பி, உங்களுக்கு நான் எதையும் புதுசா சொல்லணும் இல்ல. இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். சான்சி அம்மாவோட பேர நீங்க எப்படியா அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லுதேன், எங்க வீட்டு பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க. அவ்வளவுதானா இல்ல வேற எதுவும் இருக்கா? இதே மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க? வாழ்க்கையை கெடுத்தோமா? ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியல? ஷேப்பா தம்பி, அந்த ரூம்ல என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு தெரியாதுதான். ஆனா அந்த ரூம்ல இதுதான் நடந்துச்சுங்கிறத உன்னாலே நிரூபிக்க முடியல. அப்படி இருக்கப்போ ஆம்பளை நீ தொடச்சு போட்டு போயிட்டே இருப்ப. ஆனா இங்க பாதிக்கப்படுறது பொண்ணுதான். நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு சென்னையை பார்க்க போயிடுவ. சிவலை பத்தி நினைச்சு பாத்தியா? சிவ வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் கூட இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கல்யாணம் பண்றது விடியா கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு இவ உயிரோட இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா கிடையாது. நீயும் பாத்துட்டு தானே இருந்த. நீ நிக்கும் போதே உன் கண்ணு முன்னாடி தானே பேசினானுங்க. இதெல்லாம் கம்மிதான். இதை விட அதிகமான பேச்செல்லாம் பேசுவாங்க. இப்போ நீ இவளை விட்டுட்டு போயிருந்தனா? அதாங்க நானும் கேக்குறேன். இதே மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. ஆனா விஞ்ஞான ரீதியா எவ்வளவுதான் டெவலப் ஆனாலும் உங்களை மாதிரி பொருள் பேசுற மக்கள் இன்னும் சுத்திட்டு தான் இருக்கீங்க. ஷிப்பா தம்பி, இது கிராமம், அப்படிதான் இருக்கும். ஷார் வாய்க்கும் உன்னால பூட்டு போட முடியாது. பேசுற வாயெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பேசுற வாயெல்லாம் அடிக்கணும்னா இதை விட்டா வேற வழி கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நீ யாருன்னு இவளுக்கு தெரியாது, இவ யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா விதி உங்களை சேர்த்து வச்சிருக்கு. இதுக்கப்புறமும் அந்த கடவுள் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அதை ஏத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துதான் ஆகணும். வீரா, சொல்லுங்க பெரியப்பா. எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நம்ம மங்காள மட்டும் எப்போது இருக்கும். கேட்டியாட்டி, இந்த பையன் ஜான்சி அம்மாவோட பேரனா? அப்ப ராணி பொண்ணு பிடிச்சாலும் பிடிச்சா புளியகுமா பிடிச்சிருக்கா. நல்ல வாழ்வுதான். ஆமாட்டி, பரவாயில்ல. ஜான்சி அம்மா பேரன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தாலும் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறானே. ஸ்டாப் இட். ஷாரு யார் வாழ்க்கை கெடுத்தது? ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு ரூம்ல அடைஞ்சு போயிட்டாங்கன்னா உடனே அவங்க தப்பு தான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்களா முடிவு பண்ணாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகோ, அப்படியா? இப்ப நீ என்ன சொல்ல வருதா? அவளும் நீயும் தப்பே பண்ணலன்னு சொல்ல வருதியா? ஆமா, ஆப்கோர்ஸ் நான் அவளும் தப்பே பண்ணலதான். ஆனா எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களை மாதிரி முட்டாள் மொழிக்கெல்லாம் ஏறவே ஏறாது. ஒரு நிமிஷம் சிவ நிக்கிற இடத்துல உங்க வீட்டு பிள்ளைய வச்சு பாருங்க. அப்ப இந்த நாக்குல நரம்பு இல்லாம பேசுற வார்த்தை வருதான்னு பாப்போம். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? பேசுங்க, இப்ப பேசுங்க. உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. முடியல, உங்க வீட்டு பிள்ளைங்களை நினைக்கும் போது வார்த்தையே வரல. அப்படிதான் அடுத்த வீட்டு பிள்ளையும். அவளுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குதியா? என்னடா இவ்வளவு தூரம் தப்பே பண்ணலன்னு அடிச்சு பேசிட்டு தாலியை கட்டிட்டானே நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஜென்மங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணை விட்டுட்டு போனா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அது எப்படியா? ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசினா மட்டும் 10 பேர் 15 பேர் கூடி வரீங்க. இதே ஒருத்தர நல்லவர் நிரூபிக்கிறதுக்கு சாட்சி கேட்டா ஒருத்தர் வருவீங்களா? வரமாட்டீங்க. உண்மையே தெரிஞ்சாலும் கண்டிப்பா வரமாட்டீங்க. இதே அடுத்தவனை பத்தி தப்பா பேசுனா கூடி கூடி இனிக்க பேசுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்ல? சரி, இப்பவும் சொல்றேன், அந்த கடவுள் சாச்சா நாங்க எந்த தப்பும் பண்ணல. இந்த இடத்துல தப்பு பண்ணது எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு தான் நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா பேசின எல்லாருக்கும் இந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு கண்டிப்பா காட்டுவாரு. மாரியாயி பாத்தியா, இப்பவே பொண்டாட்டிக்கு புருஷங்கார சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆமாட்டி, இது பத்தாதா? சான்சி அம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு.
அவ்வளவுதான், இப்பவே புருஷங்காரன் பொண்டாட்டிக்காக ஆடுறான். இனிமே என்ன ராணி காட்டுல மழைதான். ஸ்டாப் இட். திஸ் இஸ் எ லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல ஒருத்தர் கூட இவளை பத்தி பேசக்கூடாது. இப்ப என்ன உங்களுக்குலாம்? அதான் அந்த பஞ்சத்துல சொன்ன மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிட்டல. இதுக்கப்புறம் இவளை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. ஹேய் அன்பு மாமா, என்னையா என்ன நடக்குதுங்க? மீரா என்னாச்சு? யோ உங்களதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? சில அன்பு இப்ப நீ எதுக்குள்ள கொந்தளிக்கிறா? என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். சில அன்பு இது வேற பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவ என்னோட மீரா. மீரா என்னடி என்னாச்சு? அன்பு மாமா, சொல்லு மீரா என்னாச்சு? சில அன்பு அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணமா? ஏன் மீராவுக்கு நான் இல்லாம யாரு கூட கல்யாணம் ஆச்சு? சில அன்பு முதல்ல பொறுமையா இரு, சொல்றத கேளுங்கள. நான் கேட்டதுக்கு பதில் யாரு கூட கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல கண்ணால தெரியல, அந்த புள்ள பக்கத்துல நிக்கிறாள அந்த பைய கூட தான் கல்யாணம். மீரா ஆமா சில அன்பு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இது ஊர் பஞ்சாயத்து. ஊர் பஞ்சாயத்துல யாரு பிரச்சனை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், தெரியும்ல? ஷோ சும்மா நிறுத்துங்கயா. யாரு கேட்டுட்டு இதெல்லாம் நடந்துச்சு? மீரா இதுல உனக்கு சம்மந்தமா? யோ என்னையா நடக்குதுங்க? மீரா நீ இந்த பக்கம் வா. சிலை அவளை எங்களை கூப்பிடுற? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பையனோட பொஞ்சாதி அவ. அவளை நீ உரிமையா கூப்பிடறதுக்கு இப்போ ஒன்னும் மாமா பொண்ணு கிடையாது. அவ இன்னொருத்தவன் பொண்டாட்டி. ஷாருக்கு யாரு பொண்டாட்டி? என்னைக்கா இருந்தாலும் மீரா என்னோட பொண்டாட்டி. அவ எனக்கு மட்டும்தான். இல்ல சும்மா கிறுக்கு போய் மாதிரி பேசாதுல. அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. இதுக்கு மேல நீ ஒதுங்கி இருக்கதான் நல்லது. ஷாரு நான் ஒதுங்கி இருக்கணுமா? ஆமல நீ ஒதுங்கிதான் இருக்கணும். ஷோ இது பஞ்சாயத்துங்கிறனாலதான் அமைதியா நின்னுட்டு இருக்கேன். மீரா நீ வா, மாமா உன்னை நம்புறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் மாமா நான் பாத்துக்கிறேன், நீ வா. சில அன்பு என்னல பண்ணுதா? அவ இப்ப இன்னொருத்த பொண்டாட்டி. நீ பாட்டுக்கு சவுட்டு பண்ணி கூப்பிட்டு இருக்கா. வாய முடு மாமா, இங்கதான் நீயும் இருக்கா. உனக்கு நல்லா தெரியும்ல மீராவனை எந்த அளவுக்கு கூசுறான்னு நினைக்கிறேன்னு. எப்படி மாமா எப்படி நீயும் இப்படி நடந்துக்கிட்ட? சில எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல. என்ன வேணா நடந்திருக்கட்டும், என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. சில இது ஒண்ணு கேட்டு செய்யக்கூடிய விஷயம் இல்ல. மீரா மீரான்னு கண்டு குதிக்கிறல. ஓ அன்பு மீரா நேத்து நைட்டு முழுக்க அந்த பைய கூட தான் இருந்திருக்கா. சும்மா இல்ல ஒன்னா ஒரே ரூம்ல. ஏய் சில மாப்பிள சின்னல பண்ணுதா? சிலே முதல்ல நீங்க இது கூட்டு போங்கல. மாமா இதை கூட்டு போற மாமா. சில அம்பு பால விடுங்கல. இன்னைக்கு இந்த ஆள சிலே இது வந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். பால விடுல. போல போய் வேற ஜோலி இருந்துச்சுன்னா போய் பார்ப்போ. சில அன்பு போல. ஷைலஜா, அதோ அங்க பாரு மீராவ. என்னடி இதெல்லாம்? என்னாச்சு? தெரியல மது. என்னடி தெரியலன்னா என்ன அர்த்தம்? உங்க கூட தானே அவளும் இருந்தா? ஆமா மது, நேத்து நைட்டு என்னாச்சு? விக்ரம் டே நிர்மல் என்னடா நடக்குதுங்க? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. விக்ரம் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய் எனக்கும் ஒண்ணும் புரியல. டே ரோஹித் அந்த பொண்ணு கழுத்துல பாரு. ஷைலஜா என்னடி இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மா அப்பாலாம் எங்க? மது அம்மா அப்பாவும் ஊர்லயே இல்ல. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லடி. நம்ம ரஞ்சி அத்தாச்சிக்கு தான் அவசரமா பிரசவ வலி எந்திரிச்சு. அவங்கள கூட்டிக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்ப என்னடி பண்றது? தெரியல மது. அடுத்து யாரு? ரோஹித் அம்மா. விக்ரம் அம்மா